Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற நீதிபதி பி பாலாஜி தீர்ப்பளித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் நீதி மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. திரு சூரியமூர்த்தி என்பவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் 4 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே 2 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் நிலுவையில் இருந்த 2 வழக்குகளை எதிர்த்து அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இன்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் அந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் இருந்த 2 வழக்குகளையும் ரத்து செய்து சிறந்த தீர்ப்பினை வழங்கியது. மேலும் இந்த சூரியமூர்த்திக்கு எதிராக மூத்த வழக்கறிஞர் அண்ணன் விஜயநாராயணன் அவர்கள் ஆஜராகி வாதாடும் பொழுது சூரியமூர்த்தி அவர்கள் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களே இல்லை, மேலும் அவருக்கு எந்தவித அடிப்படை முகாந்திரமும் லோக்கல் ஸ்டாண்டியும் அவருக்கு கிடையாது என்பதை எடுத்து கூறி வாதிட்டார். அதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் அந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த 2 வழக்குகளையும் ரத்து செய்து அவர் எதிர்த்து தாக்கல் செய்த 11/7/2022 நடந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து தாக்கல் செய்த அனைத்து வாதங்களையும் ரத்து செய்து உயர்நீதிமன்றம் இன்று கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பினை வழங்கியது.